ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். கல்லாதது உலகளவு நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன். பொதுவாக நம்ம மாணவர்கள்கிட்ட ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஒன்று டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா என்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டாக்டர் ஆகிறது இன்றைக்கி நீட் அப்படிங்கிற ஒரு அசுர தேர்வோட மாணவர்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய ஒரு சண்டை போட வேண்டியதாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கிறது சமயத்தில் என்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, என்ஜினியரிங் முடித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு அவங்களோட வரலாறு அந்த பக்கம் இருக்குது. இப்போ நம்ம கூட ஒரு மாணவர் இருக்கார், என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு. அவர் ரொபோட்டிக்ஸ் துறையில் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற கனவோட ஒரு ரோபோ ஒன்று தயார் பண்ணியிருக்கிறாரு. அந்த ரோபோ பற்றியும் அந்த மாணவரோட சாதனை முயற்சியை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். என் பேர் ஹேமானந்த் சார். எங்கள் அப்பா பேர் எஸ் நந்தகோபால். அவர் வந்து துணிக்கடையில் வேலை செஞ்சுட்ருக்காரு. அம்மா பேர் ஷர்மிளா. அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அண்ணா வந்து ஒரு கம்பெனியில் வந்து எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ எப்படி உங்களுக்கு இதில் ஆர்வம் வந்தது? இந்த ரோபோவை வந்து நீங்கள் எப்படி தயாரிச்சிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் தான் சார் ஃபுல் சப்போர்ட். ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ணவே முடியாது. அப்பாவும் எதுவும் படிக்கல, அம்மாவும் எதுவும் படிக்கல. அவங்க படிக்கலனாலும் நம்ம பையனை ஏதாச்சும் ஒரு விதத்தில் சாதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சாங்களே. சமுதாயத்தில் ஒரு நல்ல மாணவனாகவும் சொன்னாங்க. என்கிட்ட இதெல்லாம் சொல்ல, இதுமாதிரி தான் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் நான் பண்ண சக்ஸஸ் எல்லாமே அது என்னோட சக்ஸஸாக நான் நினைக்கவே இல்லை. இது வரைக்கும் நான் பண்ண சக்ஸஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, பேரண்ட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அதுதான் இப்போது நினைக்கிறேன். இப்போ இந்த ரோபோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து கடன் வாங்கியாச்சும் என்கிட்ட காசு கொடுத்து நீ ஏதாச்சும் பண்ணு சாதி அப்படி தான் சொல்லிட்டு என்கிட்ட கொடுப்பாங்க அந்த காசை. இந்த ரோபோட் செய்யறதுக்கு வந்து டோட்டலாக 20,000 ஆச்சு. 20,000 ஆச்சு. அந்த 20,000 வந்து அப்பா அம்மா தான் வந்து வெளியில் கடன் வாங்கி கொடுத்தாங்க. அம்மாவோட ஜுவல்ஸ்லாம் இது பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த செகண்ட் ரோபோட்டே பண்ணேன். நீங்கள் தயார் பண்ண ரோபோட் அதுதான்? ஆமாம் சார், இதுதான் சார். இந்த ரோபோட்டுக்கு பேர் ஏதாவது இருக்கா? இருக்குது சார், க்ளவுட் ரோபோட் இது பேர். ஏன் அந்த பேர் க்ளவுட் ரோபோட்னா என்னது? எதனால் க்ளவுட் ரோபோட் வச்சுன்னா, இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறதை வந்து தவறுதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அதை நம்ம வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கணும். அதே ஃபோனை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தேன். என்னோட மெயின் எய்ம் என்னென்னா, எல்லா ரோபோயும் ஒரு மொபைல் ஃபோன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ரோபோட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல அசிமோ ரோபோட்ஸ் நிறைய ரோபோட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதுமாரி இருக்கிற ரோபோட்ஸ் வந்து நமக்கு வந்து வேறு ஒரு டிவைஸ் மூலிமா தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த டிவைஸே பார்த்தீங்கன்னா ரோபோட்டுக்கு ஒரு ஈக்குவலான காஸ்ட்டில் வந்துடும். என்னோட எய்ம் என்னன்னா, எதுக்கு நம்ம அவ்வளோ காஸ்ட்லியாக பண்ணணும்? நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த மொபைல் ஃபோன்ஸ் வச்சு நம்ம ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணா சொன்னால் மொபைல் ரோபோட் எடுத்தானே அது மொபைல் ரோபோட் வச்சிருக்கலாம். எதனால் நான் க்ளவுட் ரோபோட் வச்சேன்னா, நம்ம மொபைல் டேட்டா இருக்குது. அந்த மொபைல் டேட்டா வச்சு தான் இந்த க்ளவுட் ரோபோட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். இதோட டேட்டாஸ் ஃபுல்லாக க்ளவுட்டில் தான் நான் வந்து சேவ் பண்ணுறேன். என்னோட சர்வர் இருக்குது, அந்த சர்வர் தான் ஸ்டோர் பண்ணுறேன். நண்பர்களே, கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ரோபோட் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் விளக்கத்தை வந்து தற்போது பார்ப்போம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் இருக்குது. 4 பட்டனில் ஃபஸ்ட்டு பட்டன் ஃபார்வர்ட் பட்டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பட்டன் இருக்குது. ரிவர்ஸ் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ரோபோட் வந்து ரிவர்ஸில் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பட்டன் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபார்வர்டில் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் நான் ஒரு ஆக்ஷன் சொன்னேன். ரைட் லெஃப்ட் ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, ரைட்டில் மூவ் ஆனோன்னா இப்போ 2 ஃபிங்கரையும் வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ரைட்டில் மூவ் ஆகும் ரோபோட் வந்து. தென் வந்து நம்ம வந்து லெஃப்ட்டில் மூவ் பண்ணோன்னா, ரெண்டுத்தையும் நம்ம மூவ் பண்ணோன்னா நம்ம வந்து ரோபோட் வந்து லெஃப்ட்டில் மூவ் ஆகும். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி சென்சார், டெம்பரேச்சர் சென்சார். ரோபோட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 2 சென்சார் தான். இப்போ நம்ம நிறைய சென்சார் ஃபிக்ஸ் பண்ணலாம். நிறைய சென்சார் ஃபிக்ஸ் பண்ணால் சென்சார் வந்து பவர் கன்சப்ஷன் வந்து நிறைய பவர் வந்து இழுக்கும். ஸோ அதனால் ரோபோட்டோட ரன்னிங் ஸ்பீட் வந்து கம்மியாகும். இப்போ இருக்கிற ரோபோட்டோட ஸ்பீட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய சென்சார் ஃபிக்ஸ் பண்ணலாம். பண்ணிங்கன்னா ரோபோட் ஸ்பீடு கம்மியாகும். ஸோ அதனால தான் நான் வந்து இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஹியூமிடிட்டி சென்சார், டெம்பரேச்சர் சென்சார் 2 சென்சார் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹியூமிடிட்டி வந்து இப்போ இந்த ரூமில் எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக ஃபோனுக்கே காமிச்சிட்டு இருக்குது. இப்போ இந்த ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு இதிலே காமிச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம இந்த ரோபோட்டை தயார் பண்ண ஹேமானந்த் அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்போம். இப்போது ரோபோட் அப்படின்னு சொன்னாலே திரைப்படங்களில் வர மாதிரி ரொம்ப அப்படி ஆக்ஷனாக எதிரிங்க கூடலாம் சண்டை போடுற மாதிரி, துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி இதை தான் நாங்கள் ரோபோட்ஸாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ரோபோட்டை பார்த்தோன்னா ஹர்ட் லாக்கர் படத்தில் வந்து முதல் காட்சியில் அப்படியே போய் ஒரு பாம்பை டிடெக்ட் பண்ணி அதை அழிக்கிற மாதிரி தரையில் ஊர்ந்து போகிற ஒரு ரோபோட்டாக இருக்குது. அந்த ரோபோட்டுக்கும் இந்த ரோபோட்டுக்கும் என்ன வித்தியாசம்? 2 ரோபோட்டுக்கு என்ன வித்தியாசம்? அந்த ரோபோட் வந்து நம்ம வந்து சினிமாவில் பார்க்குற ரோபோட் வேறு சார். அது வந்து நம்ம ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, வெளிநாட்டு டெக்னாலஜி மூலியமாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹியூமனாய்டு ரோபோட் அது மாதிரி ரோபோட்ஸ்லாம். இப்போ என்னோட ரோபோட் எப்படின்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியோட க்ரோத்தை வந்து டெவலப் பண்ணணும் தான் நான் பண்ணுறேனே. இப்போ ஆல்ரெடி
ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ரோபோட் வந்து உள்ளே போச்சுன்னா, இங்கே ஏதாச்சும் ஒரு கேஸஸ் லீக் ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து CO2 கேஸ் ஏதாச்சும் ஒரு கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னா, உடனே உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனுக்கு அலார்ட்மெண்ட் கொடுத்துரும். தென் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, உடனே மொபைல் ஃபோனுக்கு அலார்ட்மெண்ட். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பீப்பிள்ஸ் கேட்கலாம். எதனால் நாங்கள் ஆல்ரெடி சென்சார்ஸ் வச்சிருக்கோம். அதை வச்சு நாங்கள் டிடெக்ட் பண்ணுறோம். உங்கள் ரோபோட் எதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அவங்க கொஷின்ஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா, நான் உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு சென்சார் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிற டேட்டாஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ரோபோட் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுற டேட்டாஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டு டேட்டாவுமே அக்யூரசி டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ரோபோட் வச்சு நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட க்ரோத் வந்து இப்போ இருக்க க்ரோத்து இன்னும் 5 இயர்ஸில் நல்ல டாப் லெவலில் போகும். அதனால தான் இந்த ரோபோட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிஸ் தான் பேஸ் பண்ணி நான் எடுத்தேன். உதாரணமாக ஒரு தொழிற்சாலை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு தான் வந்து நாங்கள் இந்த தொழிற்சாலை அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரிகள் வந்து செக் பண்ணும்போது வந்து அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதிகாரிகள் போனதுக்கப்புறமா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த ரோபோட்டை பயன்படுத்துறது மூலிமா அந்த அதிகாரிகளை வந்து ஏமாற்ற முடியாத ஒரு நிலைமையை வந்து உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களோட ஒரு வாதமாக இருக்குது. எக்ஸாக்ட்லி சார். சரிங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க சார். என்னதுன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா அதிகாரிகள் தான் வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க பண்ணுறாங்கன்னு. இப்போ அதிகாரிகள் நம்மளுமே ஹியூமன்ஸ் தான். அவங்க ஹியூமன்ஸ் உள்ளே போனாங்கன்னா அவங்க அந்த டெம்பரேச்சர் கேஸஸ்லாம் பார்க்கும்போதே என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் கேன்சர் ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளமும் அது சார். அந்த இது வந்து தடுக்கிறதுக்காக தான் என்னோட இந்த ரோபோட்டே மேக் பண்ணேன். லாஸ்ட் இயர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க. என்ன ரிப்போர்ட்னா மோர் தென் 100 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஸ்கின் கேன்சர் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது தடுக்கிறதுக்கு இந்த ரோபோட் உள்ள போச்சு. இந்த ரோபோட் டேட்டாவை நம்மளுக்கு வந்து கவர் பண்ண போகுது. கவர் பண்ணி நம்ம அட்மினுக்கு சென்ட் பண்ண போகுது. அவ்வளோதான். ஹியூமன் யாருமே அங்கே என்டர் ஆக போதில்லை. ஸோ என்னோட எய்ம் என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் கம்மி பண்ணணும் இல்லை. இப்போ எல்லாரும் ரோபோட் நீ கண்டுபிடிக்கிற உன்னால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகுது. ஆல்ரெடி இன்ஜினியரிங் பசங்க வேலை கிடைக்கல. நீ இது மாதிரி பண்ணால் இன்னும் வேலை கிடைக்கும் அப்படி தான் யோசிக்கிறேன். இல்லை தாட்டே அப்படி தான் இருக்குது. என்னோட தாட் அது கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் கம்மி பண்ணணும் இல்லை. ஹியூமனோட சேஃப்டி ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அதுக்காக தான் இது ரோபோட் மேக் பண்ணது. சரி, இந்த ரோபோட்டுக்கு எப்படி தெரியும் இது வந்து நச்சு காற்று ஹியூமன்ஸுக்கு வந்து இந்த காற்று வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிடுறது இந்த ரோபோட்டுக்கு எப்படி தெரியும்? இதில் வந்து நான் சென்சார் வச்சிருக்கேன் சார். இதில் வந்து கேஸ் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார் அந்த சென்சார்ஸ்லாம் வச்சிருக்கேன். அந்த சென்சார் என்ன பண்ணணும்னா ஏதாவது கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னா உடனே எந்த இடத்துல லீக் ஆகுது எந்த சிலிண்டரில் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் டார்கெட் பண்ணி அந்த இதில் வந்து வயர்லெஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வயர்லெஸ் கேமரா மூலிமா உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும். வீடியோ டிரான்ஸ்ஃபரிங் லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாமே பண்ணி உங்கள் டேட்டாஸ் வந்து அட்மின்கே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரும். எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் அதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சாமானியனோட ஒரு கேள்வியாக இருக்கும். இந்த ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட்? இந்த ரோபோட்டில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மட்டும் என்னோட டார்கெட் இல்லை. எல்லா பர்பஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஹோம் அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். தென் ஸ்கூல் ஹோம் அப்ளிகேஷன்னா வீட்டில் என்னமா யூஸ் பண்ண முடியும்? இப்போ எல்லா ஹியூமன்ஸும் ஒரு டெம்பரேச்சர் லீக் ஆகிட்டே இருக்குது சார். நம்ம பாடி வந்து எப்பயுமே ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து நைட் டைமில் என்ட்ரு ஆகிறான்னா அந்த ஹியூமன் உள்ளே வந்தோடனே உங்கள் வீட்டில் இருக்க எல்லா லைட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஒரு அலாட்மெண்ட் பஸரும் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பஸர் இருக்கும். தென் உங்கள் ஃபோனுக்கே வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ளே என்ட்ரு ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ஹோம் அப்ளிகேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ரோபோட்னா பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கண்ட்ரோல் ரோபோட் சார். எதனால் அது பேர் ப்ளூடூத் கண்ட்ரோல் ரோபோட்னா அது வந்து ப்ளூடூத்தில் கண்ட்ரோல் பண்ணுற ரோபோட் நான் பண்ணது. அந்த ரோபோட்டில் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனேன். அங்கே வர ஜட்ஜஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க ஓகே குட் பட் இதில் வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது. ப்ளூடூத்தோட ஃப்ரீக்வன்சி பார்த்தா 2.4 to 4 GHz வரைக்கும் தான் அது ப்ளூடூத் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குன்னா இந்த ரோபோட்டை இந்த ரூம் வரைக்கும் தான் சர்வே ஆகும். ஸோ மோர் தென் தட் இட் கேன் பி கேன்சல். அதோட டிடெக்ஷன் வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். கட் ஆகிடும். சிக்னல் கட் ஆகிடும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் பண்ணேன். இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 66 feet வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சர்வே ஆகும். ஒரு ஓவரால் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். எந்த மாதிரியான விருதுகள்லாம் உங்களுக்கு வந்து பெற்று தந்திருக்கு? இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ரோபோட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா சார். அது வந்து 3 காலேஜ் நேஷனல் லெவலில் வின் பண்ணேன். அதில் தான் அங்கே வந்து ஜட்ஜஸ் தான் சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷன் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இந்த ரோபோட் வச்சு மோர் தென் 7 காலேஜில் நேஷனல் லெவலில் வின் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து அனதர் 1 காலேஜில் இன்டர்நேஷனல் லெவலில் வின் பண்ணேன். தைவான் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து ப்ரொஃபஸர் வந்து எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து விருதுகள்லாம் வாங்கினேன்னு சொல்கிறீங்க. எப்படி அந்த பாதையை வந்து செட் பண்ணீங்க? நான் எப்படின்னா வந்து காலேஜ்லேயே இருக்க மாட்டேன் சார். நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து கொஞ்சம் நேரம் தான் செலவு பண்ணுவேன். எப்பயுமே வந்து வெளி காலேஜ் தான் போயிட்டு. நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்ன படிச்சீங்க? இசி டிபார்ட்மெண்ட். இசி டிபார்ட்மெண்ட்ஸில் ரோபோட்டிக்ஸ் வரும்? இல்லை சார் இசி டிபார்ட்மெண்ட் ரோபோட்டிக்ஸ் வராது. நான் வந்து அதுக்கு ரிலேட் பண்ணிக்கிட்டேன். ரோபோட்டிக்ஸை ரிலேட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து சர்க்யூட் டிசைன் தான் சார் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இசி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ நான் வந்து அதை வந்து நம்ம ரோபோட்டிக்ஸில் இம்பர்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஒரு தாட் இருந்தது எனக்கு. நான் காலேஜில் ரொம்ப நேரம் டைம் வந்து செலவு பண்ண மாட்டேன். மோர் தென் ஃபுல்லாக சர்வை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். வெளி காலேஜ் தான் போயிட்டுருப்பேன். எல்லா காலேஜும் போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய காலேஜில் ஒரு சில காலேஜில் நானும் ஃபெயிலியர் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பண்ண ரோபோட்டே அந்த ஃபெயிலியர் தான் ஆச்சு. எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை ஃபஸ்ட் ரோபோட்டில். நிறைய ஜட்ஜஸ்லாம் டிஸ்கரேஜஸும் கொடுப்பாங்க. அந்த டிஸ்கரேஜெலாம் நான் வந்து ஒரு என்கரேஜாக மாற்றிக்கிட்டு தான் நிறைய காலேஜ் போனேன். நிறைய காலேஜில் வின் பண்ணேன். அவங்க கொடுத்த ஃபீட்பேக்லாம் வாங்கிக்கிட்டேன்.
ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நியூ பீப்பிள்ஸை மீட் பண்ணனால தான் நிறைய ரோபோட்ஸ் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு படிக்காத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. நான் வந்து என்னோட முயற்சியில் வந்து படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ரோபோட்டை வந்து பயன்பாடை பற்றி அவங்களுக்கு வந்து சொன்னீங்களா? நான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது புரியல அவங்களுக்கு. அது அவங்க வந்து ஒரு ஒரு கார் அந்த மாதிரி தான், ஒரு டாய் அது மாதிரி தான் பார்த்தாங்க. நான் அப்புறம் வந்து நான் செய்கிற செயற்கையெல்லாம் பார்த்துட்டு நான் அவங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி காமிச்சேன். இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும். வீட்லேயே வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பாகிட்ட கொடுக்கும். அப்புறம் அம்மாகிட்ட அந்த பொருள் எடுத்து கொடுக்கும். நிறைய வீட்லேயே அந்த ரோபோட் ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அவங்க வந்து ஓகே, அவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்க ரோபோட்னா இப்படி தான் இருக்கும் போல். இந்த ரோபோட்டிக்ஸ் துறையில் வந்து மாணவர்கள் பல பேரும் வந்து தானும் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மெசேஜ் என்னது? இப்போது இன்ஜினியரிங் பசங்களோட தாட்டே என்னன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் எடுத்தேன்னா வந்து எனக்கு வேலை கிடைக்காது அப்படி ஒரு தாட்டில் தான் இருக்காங்க சார். அவங்களோட மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும்னு அஷூரன்ஸ் அவங்க எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு நான் இன்ஜினியரிங் காலேஜில் கேட் உள்ள போனோடனே எனக்கு வந்த கமாண்டே பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு வேலை கிடைக்காதுப்பா அப்படி தான் எனக்கு வந்து நிறைய வந்து சொன்னாங்களே. எல்லாருமே சரி, என்னோட சரௌண்டிங்கில் எல்லாமே அப்படி தான் டிஸ்கரேஜ் பண்ணாங்களே. பட் வந்து இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும் அவங்க நம்பணும். அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக படிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபுல் அண்ட் தியரிட்டிக்கலாக படிக்கிறாங்க இன்ஜினியரிங். அவங்களுக்கு ஏற்ற மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் நமக்கு ஏற்ற மாற்றிக்கணும். பிடிச்சா மாற்றிக்கணும். அரியர் வைக்கிறது தப்பே இல்லை சார். நானும் அரியர் வச்சு தான் சார் கிளியர் பண்ணேன். அரியர் வச்சுட்டா நான் வந்து இன்ஜினியரிங்கே வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். அரியர் வச்சாலும் பெஸ்ட்டு தான், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எந்த கம்பெனிலையும் வந்து அரியர் வச்ச பசங்களுக்கு வேலை தர மாட்டேன் அப்படி யாரும் சொல்கிறதே இல்லை. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கா அதான் பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும் தான் கொடுப்பாங்களே. ஒரு செமஸ்டர் எடுக்கிறாங்கன்னா அந்த செமஸ்டரில் வந்து 70 மார்க்ஸ் வந்து ப்ராக்டிக்கல். நீ வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு ரோபோட் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட், செகண்ட் இயரில் ஒரு ப்ராஜெக்ட், தேர்ட் இயரில் ஒரு ப்ராஜெக்ட், ஃபைனல் இயரில் கம்பல்சரி ஒரு இன்டர்ன்ஷிப் போய் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி தான் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கண்ட்ரியில் வந்து எப்படின்னா ஃபைனல் இயர் வந்தால் மட்டும் தான் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் அவங்க வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிடறாங்க. ஸோ இது மாதிரி கூட பசங்க ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் சார். ஒரு நாளைக்கு அந்த கிளாஸ் கவனிக்கிறாங்கன்னா அடுத்த நாளைக்கு அது ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து படிக்கணும். படித்தா தான் கண்டிப்பாக அவங்களுக்கே தோணும், கண்டிப்பாக நம்ம இதுமாரி நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகும், நம்ம கண்டிப்பாக இன்ஜினியர் நம்ம பிடிச்ச மாற்றிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அவங்க மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். நிச்சயமா இன்ஜினியரிங் துறையில் இருக்கிற மாணவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் வந்து இதாக தான் இருக்கும். இந்த ரோபோட்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது, என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேஸ் சென்சார், செகண்ட் வந்து டெம்பரேச்சர் சென்சார், தென் வந்து மோட்டார் டிரைவர் ஐசி L293Dன்னு சொல்லிட்டு ஒரு ஐசி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2 DC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வைஃபை மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். வைஃபை மாடியூலில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும் சார். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எதுக்குன்னா, இப்போ வந்து நான் ஒரு கமாண்ட் சென்ட் பண்ணுறேன்னா, ஒரு ஆக்ஷன் சென்ட் பண்ணுறேன்னா, ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுறேன்னா, அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஆக்ஷன் எடுத்து அதை வந்து நம்ம வைஃபை மாடியூல் கன்வெர்ட் பண்ணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த ரோபோட்டில் ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, இந்த ரோபோட் யாராலையும் ஹேக் பண்ண முடியாது சார். எதனாலனா, இதில் ரோபோட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா தான் இந்த ரோபோட் வந்து ரன்னே ஆகும். யூசர் நேம் பார்த்தா ரோபோட்டே ரன்னே ஆகும். அது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு டிடெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இப்போ என் ஃபோன் வந்து யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு வந்து நான் அனுப்புகிறேன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அதில் வச்சிருக்கேன். அது வந்து ஆத்தரைஸ் பண்ணி ஓகே இது ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அது வைஃபைக்கு அனுப்பிச்சு ஆக்ஷன்ஸ் நான் இப்போ ஃபார்வர்ட் கொடுத்தேன்னா ரோபோட் வந்து ஃப்ரண்ட்டில் பேக்வேர்ட் ரிவர்ஸ் ஆக்ஷன், தென் வந்து ரைட் லெஃப்ட். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ரோபோட் வந்து பிரேக்கிங் சிஸ்டம் அதில் கொடுத்துருக்கேன். பிரேக் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ரோபோட் ஆப்ஸ்டிக்கல் இருந்துச்சுன்னா உடனே ஸ்டாப் ஆகிடும். தென் வந்து கேமரா, வயர்லெஸ் கேமரா கொடுத்துருக்கேன். அது ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஏன்னா வந்து கேமரா இல்லைன்னா முக்கியமான ஹியூமனுக்கு எப்படி கண்ணும், ரோபோட் வந்து கேமரா இருந்தால் தான் அது எல்லாமே பார்க்க முடியும், சர்வை பண்ண முடியும். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து கேமரா கொடுத்துருக்கு. ஸோ இது கேமராவில் பார்க்குற விஷுவல்ஸ் எல்லாரும் நம்ம வந்து செல்ஃபோன்லையும் நம்ம எல்லாமே செல்ஃபோன் தான் சார். எவ்ரிதிங் யூ கேன் விஷுவலைஸ் இன் செல்ஃபோன் ஒன்லி சார். அது மட்டும் இணைய வழியாகவும் வந்து நீங்கள் சிஸ்டமில் ஆப் இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் வந்து அதுலேயும் பார்த்துக்கலாம். அதுலேயும் சர்வர்லேயும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேப்சர் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம சர்வர்லேயும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ரோபோட் வந்து வீடுகளில் யூஸ் பண்ணுறவங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதாவது திருடர்கள் வந்தாங்கன்னா அலர்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறவங்க வந்து நச்சுக்காற்று இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அவங்கள வந்து பாதுகாக்கும். மனிதர்களால் போக முடியாத இடத்துல போயிட்டு அது வந்து தேவைப்பட்ட தகவல்களை வந்து மனிதர்களுக்கு வந்து தரும். இதை தாண்டி ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? ஃப்யூச்சரில் என்னோட பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் செகண்ட் ஜென்ரேஷன் ரோபோட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா தேர்ட் ஜென்ரேஷன் ரோபோட். ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் ரோபோட். அந்த ரிசர்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஜெர்மன் போகிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தமாரி சக்ஸஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஒரு மெயில் வந்தது. இந்தமாரி வந்து இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது சார். அந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் செலக்ட் பண்ணி ஜெர்மனி கூட்டிகிட்டு போகணும். அங்கே போய் ரிசர்ச் ஒர்க் பண்ணி ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பண்ணணும். அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க? ஆமாம் சார். தமிழ்நாட்டில் ஒரு மாணவனாக நான் அதில் செலக்ட் ஆகிருக்கேன். நான்
ஜெர்மனியில் போயிட்டு அங்கே இருக்க டெக்னாலஜி அதெல்லாம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரோபோட் கண்டிப்பாக நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் என்னென்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. அவங்க என்னென்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அக்காமடேஷன் எல்லாம் சேர்த்து 2 lakhs கேட்குறாங்க. ஸோ அது ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எங்ககிட்ட இல்லாதனால ஸோ அது இன்னும் வெயிட்டிங்லேயே வச்சுருக்கேன். நிச்சயமாக உங்கள் முயற்சிகளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. வெளிநாடுகளில் எந்த மாதிரி ரோபோட் தயாரிப்பு பண்ணுறதுக்காக உங்களை வந்து அணுகிட்டு இருக்காங்க? வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக நிறைய டிவி சேனல்ஸில் என்னோட பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் ஆச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து லண்டன், அப்புறம் ஆஸ்திரேலியா, தென் மலேசியாலேருந்து கால் பண்ணாங்க. லண்டனில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ரோபோட்ஸ் வந்து கேட்குறாங்க. எனக்கு அவங்க அக்ரிகல்ச்சர் ரோபோட்ஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்து, நம்ம ஏன் வெளிநாட்டில் போய் லண்டனில் போய் நம்ம ஏன் அக்ரிகல்ச்சர் இது பண்ணணும்? நம்ம நாட்டிலே விவசாயிங்க எவ்வளோ பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ விவசாயத்துறைக்கு ஒரு ரோபோட். ஒரு ரோபோட், அக்ரி ரோபோட்ஸ். ஸோ அதுமாரி வந்து நம்ம வந்து நம்ம லண்டனுக்கு போய் பண்ணுறது, நம்ம நாட்டோட விவசாயிகளுக்கு பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த ரிசர்ச் ஒர்க் நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். இது இப்போ நான் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய ரோபோட்ஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஐடியா மட்டுமே இருந்தால் எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சார். அதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு பிளான் பண்ணணும். பிளான் பண்ணால் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் நம்மளால். அதுக்காக தான் எனக்கு வந்து ப்ராக் ரோபோட்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுங்கள். எல்லா ஹெல்ப்புமே எங்களை ப்ராக் ரோபோட்டிக்ஸ் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சேதுராமன் சார், அவர் தான் வந்து எம்டி. அவர் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுற சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணி இனிமேல் நான் மந்த்லி ஒரு ரோபோட் வந்து இனிமேல் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி மாதம் ஒரு ரோபோட் வந்து தயார் பண்ண போறீங்க நீங்க? ஆமாம் சார். மாதம் என்னோட எய்ம் அதான், மாதம் ஒரு ரோபோட் வந்து தயார் அது விவசாயத்துறையாக இருக்கட்டும் இல்லை வேறு எல்லா துறைக்கும் வந்து நான் மாதம் ஒரு ரோபோட் வந்து நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை கமர்ஷியலைஸ் பண்ணி ப்ராடக்டாக மாற்ற போகிறேன் சார். ஓகே. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிதி உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்குது. அந்த நிதி உதவி வந்து உங்களுக்கு தேவை. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்குது சார். ஐடியா மட்டுமே இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்குலாம் வந்து நிதி உதவி தான். நிதி உதவி இருந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். நிச்சயமாக உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையட்டும். எங்களோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார். நேயர்களே, இவருடைய அந்த க்ளவுட் ரோபோட்டை வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக அக்ரி ரோபோட், ஃபார்ம் ரோபோட் பற்றின ஒரு தகவலை பார்க்க போகிறோம். விவசாயமும் விஷம். இந்த வாரம் கல்லாதது உலகளவு நிகழ்ச்சி